ரெட் நூல் நங்கை வியூவர்ஸ்க்கு வணக்கம். நான் பியூட்டி தெரபிஸ்ட் வசுந்தரா. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, கண் கருவளையத்துக்கான ஒரு சிம்பிளான ட்ரீட்மெண்ட். வீட்டில் இருந்த மாதிரி எப்படி செய்யலான்றதை பார்க்க போகிறோம். அதே மாதிரி உதடுகள் கருப்பாக போகுது சில பேருக்கு, அதை எப்படி சரி பண்ணலாம், குயிக்காக ரெண்டு ஸ்டெப்பில் எப்படி பண்ணலான்றதை பார்க்கலாம். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. தங்கமயில் தை கொண்டாட்டம் சிறப்பு சலுகையாக தங்கம் கிராமிற்கு ரூபாய் 300 முதல் ரூபாய் 600 வரை தள்ளுபடி. இச்சலுகை பிப்ரவரி 1 வரை மட்டுமே. தங்கம் வாங்க தங்கமயிலுக்கு வாங்க. ரத்தியோட கண் அடியில் லைட்டாக இப்போ தான் கருவளையம் வர ஆரம்பிச்சிருக்கு. அவங்க ரொம்ப நேரம் கம்ப்யூட்டரில் ஒர்க் பண்ணுறதுனால ரொம்ப கண் ரெட்டிஷாகவும் இருக்குது, தூக்கமும் சரியா இல்லை அப்படின்னு சொன்னாங்க. அவங்களுக்கு ஒரு நல்ல ஆல்மண்ட் ஆயில் மசாஜ் கொடுத்தா ரொம்ப நல்லது. அதனால அதை தான் செய்ய போகிறோம். அதுக்கப்புறம் பூக்கள் ரொம்ப நல்லது நம்ம கண்களுக்கு. எப்போவுமே நம்ம வெள்ளரிக்காய் இல்லை உருளைக்கிழங்கு இதெல்லாம் தான் நம்ம கண்களுக்கு யூஸ் பண்ணுறோம். ஆனால் பூக்களில் இருக்கிற அந்த பவர் அவ்வளோ இருக்குது. அதுவும் ரோஸ் அண்டு சாமந்தி பூ இப்போ நிறைய சீசனில் கிடைக்குது. இதை வாங்கி எப்படி நம்ம கண்களுடைய ஸ்ட்ரெயினை குறைக்கலாம் அப்படின்றத பார்க்க போகிறோம். அவங்களுக்கு கண் ரொம்ப ஸ்ட்ரெயின் ஆகிருக்குன்றது தெரியுது. எப்படி செய்கிறோன்றதை பாருங்கள். ஸோ ஃபஸ்ட் நான் கொஞ்சம் ஹாட் வாட்டர் எடுத்துக்கிறேன். நல்லா பாயிலிங் ஹாட் வாட்டர். அதில் கொஞ்சம் ரோஜா இதழ்களை டிப் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட் எனி பிங்க் ரோஸ் எடுத்திங்கன்னா ஓகே. டார்க் பிங்காக இருந்தாலும் சரி, லைட் பிங்காக இருந்தாலும். அடுத்து சாமந்தி பூ. அவ்வளோ நல்லது சாமந்தி பூ. இது ரெண்டும் நம்ம ஊரில் நிறையவே கிடைக்குது. ஸோ இதை அப்படியே நம்ம டிப் பண்ணி கொஞ்சம் நேரம் விட்டுடலாம். அதோடைய சாரெல்லாம் அப்படியே இறங்கிடும் ஃபுல்லாக. அதுக்கப்புறம் எடுத்து அவங்க கண்களுக்கு மேலே நம்ம வைக்கணும். ரோஸ் ஓகே ஃபெமிலியர், பட் சாமந்தி பூ எந்த அளவுக்கு நல்லது? சாமந்தி பூன்றது கெமோமைல். இதில் ஜெர்மன் கெமோமைல், ரோமன் கெமோமைல் அப்படின்னு 2 விதமாக இருக்குது. அதாவது சிலது எல்லோவாக இருக்கும், சிலது ஆரஞ்சாக இருக்கும், சிலது வெள்ளையாகவும் இருக்கும். நம்மளே பார்க்குறோம், இப்போ நிறைய வெள்ளை சாமந்தி கூட கிடைக்குது. இதெல்லாம் வேறு வேறு டைப்ஸ் ஆஃப் கெமோமைல். இந்த கெமோமைல் அப்படின்றது ரொம்ப ஹீலிங் ஆனது. அதுலேருந்து ஈவன் மருந்துகள் கூட செய்கிறாங்க. எங்கேயாவது அடிப்பட்ட காயங்கள் இல்லைன்னா ஸ்கின் இன்ஃப்ளேம் ஆகிருக்கு, ரொம்ப சோராக இருக்குது, அந்த மாதிரி இதுக்கு கூட அந்த கெமோமைல் ஆயின்மெண்ட் யூஸ் பண்ணாலே சரியாயிடும். கெமோமைல் ஆயில் கிடைக்கும். அதை எடுத்து சில துளிகள் எடுத்து நீங்கள் பாதாம் ஆயிலில் கலந்து யூஸ் பண்ணால் எங்கேயாவது காயங்கள் ரணங்கள் இருந்தால் சீக்கிரமே ஆறும். ஸோ அதனால தான் இப்போ கண்களுக்கு இது 2த்தையும் யூஸ் பண்ணுறோம். முதல்ல நான் பாதாம் ஆயில் எடுத்துக்கிறேன். ஸ்வீட் ஆல்மண்ட் ஆயில் எடுத்துருக்கேன். ஜஸ்ட் ஒரு 1/2 டீஸ்பூன் தான் நமக்கு தேவை. ஸோ இதை நான் இப்போ அவங்களுக்கு செய்ய போகிறேன். ஸோ நம்ம கையில் இருக்கிற ரிங்ஸ் எல்லாம் எடுத்துடலாம். ஏன்னா அது சம்டைம்ஸ் அவங்கள குத்துற மாதிரி இருக்கும். அதனால் இப்போது ஜஸ்ட் கை விரல்களில் அதை டிப் பண்ணிவிட்டு கொஞ்சம் தலையை சாய்ச்சிக்கோங்க. பாதாம் ஆயிலால் இந்த மாதிரி லைட் மசாஜ், உங்களுடைய இந்த 3வது விரல் அதால் செய்யக்கூடிய மசாஜ் ஒரு 10 டைம்ஸ் இதே மாதிரி செய்யலாம். செய்யும்போது அவ்வளோ ரிலாக்ஸிங்காக இருக்கும். வேறு யாராவது செய்யும்போது தான் அதோடைய ரிலாக்ஸேஷனே தெரியும். நம்ம ஓனாக செய்யும்பொழுது அவ்வளோ தெரியாது. நல்லா ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ 10 முறைகள் இந்த மாதிரி செஞ்சதுக்கப்புறம் கண்களுக்கு மேலே அந்த இடத்துலையும் ஒரு 10 டைம்ஸ் இந்த மாதிரி செய்யலாம். ஓனாக நீங்கள் கண்ணாடிக்கு முன்னாடி நின்று கூட இதை ட்ரை பண்ணலாம். தினமுமே செய்யலாம். ரொம்ப ரொம்ப ரிலாக்ஸிங்காக இருக்கும். ஸோ கண்களுக்கு மேலே செய்யும்போது அவ்வளோ ஒரு ரிலாக்ஸேஷன் தெரியும் நமக்கு. அதே மாதிரி இந்த கண்களுடைய உள் பகுதி அது ஒரு ரொம்ப முக்கியமான ப்ரெஷர் பாயிண்ட். ஸோ அங்கேயும் நம்ம நல்லா ப்ரெஸ் பண்ணலாம். லைட்டாக இந்த மாதிரி ஒரு 9 டைம் சர்க்கிள் பண்ணி 10th டைம் ப்ரெஸ் பண்ணலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். ரத்த ஓட்டம் நல்லா வரும் அந்த இடத்துக்கு. அதே மாதிரி இந்த பொட்டுன்னு சொல்கிற இந்த கார்னர்,
இங்கேயும் நம்ம நல்லா ப்ரெஸ் பண்ணலாம். இந்த பாதாம் எண்ணெயில் இருக்கிற விட்டமின் இ அந்த இடத்துல இருக்கிற கருமையை குறைக்கும். அதனால் பாதாம் ஆயில் நம்ம கண்களுக்கு ரொம்ப நல்லது. ஃபுல் ஃபேஸ்க்குமே கூட யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி ரவுண்ட் மசாஜும் நம்ம கொடுக்கலாம். இப்படி நீங்கள் செய்யும்போது யூஸ் பண்ணுறது இந்த ஒரு விரலாக மட்டும் இருக்கிறது பெட்டர். இல்லைன்னா ரொம்ப அழுத்தம் கொடுக்கக்கூடாது. ஏன்னா அந்த இடம் ரொம்ப ரொம்ப ஜென்டிலான இடம்ன்றதுனால நீங்கள் ரொம்ப ஜென்டலாக தான் ட்ரீட் பண்ணணும். ரொம்ப அழுத்தி தேய்க்கக்கூடாது. எதுவுமே அந்த ரொம்ப ஹார்டாக ட்ரீட் பண்ணக்கூடாது. சில பேருக்கு அந்த ஃபைன் லைன்ஸ், ரிங்கிள்ஸ் எல்லாமே இருக்கும் மேம். ஸோ அவங்களுமே இது பண்ணலாமா? ஆமாம், ஃபைன் லைன் ரிங்கிள்ஸ்க்கு ரொம்ப நல்லது. இது வந்து இந்த கார்னரில் சில பேருக்கு கோடுகள் சீக்கிரமே தென்படும். ஸோ அந்த கார்னரில் நம்ம அப்ளை பண்ணிவிட்டு மேல் நோக்கி இப்படி மசாஜ் கொடுக்கலாம். அதே மாதிரி இந்த பக்கமும் நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ ஃபோன்ஸை யூஸ் பண்ணுறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ அது ரொம்ப அதிகமாகிட்டே தான் போகும். ஸோ முடிஞ்ச அளவு ஃபோன் யூஸ் பண்ணுறது கொஞ்சம் குறைச்சிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக குறைக்கலாம். நம்ம ஒரேடியாக குறைக்க முடியாது. ஸோ இப்போது ஒரு நாளைக்கு ஒரு 4-5 மணி நேரம் யூஸ் பண்ணுறோன்னா ஒரு நாளைக்கு அது 2 மணி நேரமாக எப்படியாவது குறைச்சிக்கலாம். அந்த டைமில் நம்ம வேறு ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டியில் இன்வால்வ் ஆகணும்னு சொன்னால் கண்டிப்பாக அந்த டைமை நம்ம குறைப்போம். அதுக்கப்புறம் நீங்கள் பார்க்கும்போது தெரியும் இங்கே எவ்வளோ ஒரு ஸ்ட்ரெஸ் ரிலீஃபாக இருக்கும். ஸோ நமக்கே தெரியும் அந்த கோடுகள் இதெல்லாம் வந்து கொஞ்சம் அவ்வளோவா வராமல் இருக்கும். நெத்தி பகுதியிலையும் லைட்டாக அப்படி மசாஜ் பண்ணிக்கலாம். ஸோ இது எல்லாமே அப்படியே உள்ளே போயிடுது பாருங்கள். கண்களுக்கு மேலே உங்கள் கையை வச்சு அப்படியே கொஞ்சம் நேரம் மூடி வச்சுக்கோங்க. அவ்வளோ நல்லாயிருக்கும். ஸோ இது பாமிங் அப்படின்னு சொல்கிறோம். இந்த பாம்ஸால் நம்மளுடைய உள்ளங்கையால் ப்ரெஸ் பண்ணும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். இவங்க பாடியில் அவ்வளோ ஹீட் இருக்குது. ஸோ ஃபுல்லாக அப்படியே ஹீட் வெளியே வருது. அது மாதிரி நம்ம அப்பப்போ இதை செஞ்சோன்னு சொன்னால் அந்த ஹீட்டும் தனியும் ரொம்ப நல்லாயிருக்கும். அழுத்திலாம் ரொம்ப எதுவுமே செய்ய வேண்டாம். ரொம்ப ரொம்ப ஜென்டிலாக செஞ்சிங்கன்னா போதும். இந்த மசாஜ் செஞ்சதுக்கப்புறம் நம்ம ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கிற ஐக்கான எக்ஸ்ட்ராக்ட், ஃப்ளவர் எக்ஸ்ட்ராக்ட், இப்போ நம்ம அதை பார்க்கலாம். இப்போ நான் இந்த ஃப்ளவர் வாட்டரை நல்லா ஸ்ட்ரெயின் பண்ணி எடுத்துக்கிறேன். ரெண்டு பீஸ் ஆஃப் காட்டன் அதில் டிப் பண்ணிக்கலாம். கொஞ்சம் அப்படி ஸோ ஃப்ரெஷ்ஷான ரோஸ் அண்ட் கமோமைல் வாட்டர் அதில் காட்டன் ஐபேட்ஸு டிப் பண்ணி வச்சுருக்கேன். ஜஸ்ட் ஒரு 10 மினிட்ஸ் வைக்கலாம். இதோட வெயிட்டிங் டைமில் அவங்களோட லிப்ஸுக்கான ஒரு சின்ன ட்ரீட்மெண்ட்டும் நம்ம செய்ய போகிறோம். மேம் சில பேரோட நேச்சர் ஆஃப் ஜாபே சிஸ்டம் முன்னாடியே இருக்க மாதிரி இருக்கும், ஒரு 10 hours அந்த மாதிரி. ஸோ ஐஸ்க்கு அவங்க என்னென்ன டிப்ஸ் ஃபாலோ பண்ணலாம் மேம்? கொஞ்சம் அந்த ரிங்கிள்ஸ், டார்க் சர்க்கிள்ஸ் எல்லாம். இப்போ நம்ம செஞ்ச மாதிரி ஆல்மண்ட் ஆயில் மசாஜ் ரெகுலராக செஞ்சுக்கலாம். நீங்கள் வந்து நான் செஞ்ச மாதிரி அதே ஸ்ட்ரோக்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள். மேலே கொஞ்சம் நேரம், அடிப்பகுதியில் ஒரு 10 டைம்ஸ், கண்ணுக்கு மேலே, அதே மாதிரி ரவுண்ட் மூவ்மெண்ட்ஸ் சைடில், இதெல்லாம் வந்து நீங்கள் கொஞ்சம் கேர் எடுத்து பாதாம் ஆயிலில் வந்து இந்த மசாஜ் செஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் வந்து வெள்ளரிக்காய் சாறு வச்சுக்கலாம். எப்பப்போ உங்களுக்கு டைம் கிடைக்குதோ வெள்ளரிக்காய் துருவி எடுத்து அது வந்து ஒரு காட்டன் மேலே வச்சு கொஞ்சம் நேரம் நீங்கள் படுத்திருக்கலாம். அதே மாதிரி ஈவன் உருளைக்கிழங்கு சாறு ரொம்ப நல்லது. இன்றைக்கி நம்ம பார்த்த மாதிரி ரோஸ் அண்ட் கெமோமைல் இது ரெண்டும் ரொம்ப நல்லது. ஸோ இதுவும் நீங்கள் எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சு அப்பப்போ ஒவ்வொரு நாளும் ஃபேஸ் வாஷ் பண்ணுறதுக்கே யூஸ் பண்ணலாம். கண்ணுக்கு ஸ்பெஷலாக அதை எக்ஸ்ட்ரா கேர் கொடுக்கலாம். இந்த மாதிரி காட்டனில் டிப் பண்ணி கண்ணுக்கு மேலே வச்சா ரொம்ப நல்ல ஒரு ரிசல்ட்டை பார்க்க முடியும். இப்போ நான் வந்து அவங்களுடைய லிப்ஸுக்கான ஒரு சிகிச்சை செய்ய போகிறேன். இதில் வந்து நான் யூஸ் பண்ணுறது என்னென்னா பட்டர், அன்சால்டட் பட்டர் எடுத்துக்கிறேன். இது வந்து ஜஸ்ட் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு இருந்தால் போதும். ஏன்னா அவ்வளோதான் தேவை நமக்கு. அதில் நான் மிக்ஸ் பண்ணுறது ரோஸ் எசன்ஸ். ஸோ ரோஜாக்கள்லேருந்து எடுக்கிற பியூரான எசன்ஸ், அதுவும் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு தான். அடுத்ததாக கொஞ்சமாக பீட்ரூட் பவுடர், அதுவும் ஒரு 1/4 டீஸ்பூன். ஸோ இது மூணுத்தையும்
நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பட்டர், ரோஸ் எசன்ஸ், பீட்ரூட் இது எதனால பட்டர் மேம்? பட்டர் வந்து அவங்களுடைய லிப்ஸோடைய ட்ரைனஸை போக்குறதுக்காக. லிப்ஸ் ரொம்ப ட்ரை ஆகி சில பேர் அதை அப்படியே உரிப்பாங்க, இல்லை அதை கடிப்பாங்க. இதெல்லாம் பண்ணும்போது தான் அந்த லிப்ஸ் வந்து ரொம்ப டார்க் ஆகிடுது. ஸோ எஸ்பெஷலி உங்களுடைய அப்பர் லிப் ரொம்ப டார்க்காக இருக்குது. ஸோ இதில் வந்து இந்த மாதிரி இது எல்லாமே எடிபிள் திங்ஸ் தான், அதாவது நம்ம சாப்பிடக்கூடியது தான், அதனால உள்ளே போனாலும் ஒன்றும் ஆகாது. ஸோ இது ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கலாம். கொஞ்சம் வெளியிலலாம் வந்தாலும் பரவாயில்ல. ஒரு வின்டருக்கு ஒரு நல்ல ஒரு லிப் கேர் ருட்டீன் ஒன்று ஷேர் பண்ணுங்க மேம். இப்போ வந்து நம்ம பட்டர் தான் இருக்கிறதுலே ரொம்ப பெஸ்ட். அப்படி பட்டர் கிடைக்கலன்னா நெய் கூட யூஸ் பண்ணலாம். ஸோ கொஞ்சமாக எடுத்து ஒரு நாளைக்கு 3 times ஆகுது இந்த பட்டர் ஆர் கீயை நம்ம அப்ளை பண்ணலாம். இதில் பீட்ரூட் சாறு, உங்களுக்கு வந்து பீட்ரூட் ஃப்ரெஷ்ஷாக கிடச்சா அதை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மாதுளம்பழம் சாறு கிடச்சா அதுவும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதை நீங்கள் அப்ளை பண்ணிகிட்டே வந்தால் நல்ல பிங்க் லிப்ஸ் கிடைக்கும் சீக்கிரமே. ஒத்தடம் கொடுக்கலாம். ஜஸ்ட் ஹாட் வாட்டர் ஃபார்மெண்டேஷன், ஒரு சின்ன டர்க்கிஷ் டவல் எடுத்து ஹாட் வாட்டரில் டிப் பண்ணி புழிஞ்சிட்டு அதால் லைட்டாக ஒத்தடம் கொடுக்கும்போது லிப்ஸ் ரொம்ப சாஃப்டாக இருக்கும். அண்ட் எக்ஸ்ட்ரா டெட் செல்ஸ் எல்லாம் வந்து கம்ப்ளீட்டாக வந்துடும். அதே மாதிரி ரொம்ப மேட்டான லிப்ஸ்டிக்ஸ் யூஸ் பண்ணாமல் க்ரீமி லிப்ஸ்டிக் யூஸ் பண்ணலாம். லிப் பாம் யூஸ் பண்ணலாம். கலர்ட் லிப் பாம் இப்போ நம்ம நிறைய வந்திருக்கு. ஸோ அந்தந்த ட்ரெஸ்க்கு தகுந்த மாதிரி அந்த கலர் லிப் பாமை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். மேம் லிப் பாம் சூஸ் பண்ணும்போது SPF அது எப்படி மேம் சூஸ் பண்ணணும்? லிப் பாம் வந்து நார்மலாக SPF 10 ஆர் SPF 15 வரும். ரொம்ப ஹை SPF அதுக்கு தேவை கிடையாது. பட் ஏதாவது ஒரு லைட்டான SPF ஆவது இருந்ததுன்னா பெட்டராக இருக்கும். ஏன்னா எப்படி நம்ம ஸ்கின் எக்ஸ்போஸ் ஆகுதோ அதே மாதிரி நம்ம லிப்ஸும் எக்ஸ்போஸ் ஆகும். அதனால தான் நம்ம சொல்கிறோம், அட்லீஸ்ட் ஒரு நல்ல குவாலிட்டி லிப்ஸ்டிக்கை யூஸ் பண்ணலாம், இல்லை ஒரு நல்ல லிப் பாம் யூஸ் பண்ணலாம் வித் சன் ப்ரொடெக்ஷன். ஸோ அது இருக்கான்றதை செக் பண்ணிவிட்டு வாங்கிக்கோங்க. ஸோ கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணிவிட்டு எடுத்து பார்க்கலாம். டைம் ஆயிடுச்சு. இப்போ நான் வைப் ஆஃப் பண்ணுறேன். ஸோ லிப்ஸ் நல்லா பிங்க்காக இருக்குது. ஸோ இந்த மாதிரி ரொம்ப சிம்பிளான ரெமெடிஸ் நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். அதே மாதிரி அவங்க கண்ணில் இருக்கிற ஐபேட்ஸையும் எடுக்கிறேன். கண் ஓப்பன் பண்ணலாம். எப்படி இருக்குது? பெட்டராக இருக்கா? ஓகே. ஸோ இந்த மாதிரி சிம்பிளானது நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். கண்களுக்கும் உதடுகளுக்கும் நல்ல ஒரு டிப்ஸை ஃபாலோ பண்ணலாம். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. தங்கமயில் தை கொண்டாட்டம் சிறப்பு சலுகையாக தங்கம் கிராமிற்கு ரூபாய் 300 முதல் ரூபாய் 600 வரை தள்ளுபடி. இச்சலுகை பிப்ரவரி 1 வரை மட்டுமே. தங்கம் வாங்க தங்கமயிலுக்கு வாங்க.